நைட்டு ஃபுல்லா எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே இப்படி தாங்க இருந்தது. இந்தியன் சினிமாக்கள்ல நிறைய செலவு போட்டு ஒரு 300-400 கோடியிலலாம் படங்கள் எடுத்திருக்காங்க. எடுத்து ஹீரோக்கே அவ்வளோ காஸ்ட் ஆஃப் செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 50-60 கோடியிலேயே படத்தோட மேக்கிங் காஸ்ட்டை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு 120 கோடி பட்ஜெட் உள்ள படமானா பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. என்னடா விஷுவல் எஃபெக்ட்ஸ், என்னடா இறங்கி இவ்வளோ பேர் ஒரு பிரம்மாண்டத்தையே காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஒரு முழு ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் காந்தாராக்கு முன்னாடி நடந்தது. ஸோ காந்தாரா சாப்டர் 2க்கு முன்னாடி நடந்த சாப்டர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த ராஜா ஏன் திரும்பி தேடுறாரு இந்த காந்தாராவை அப்படின்றதுக்கு ஒன்று இருக்கும்ல. ஸோ ராஜாக்குள்ளே இருந்த ஏக்கத்தை ஒரு விஷயமா இருக்கும்ல. ஸோ அது என்னவா இருக்குன்னு சாப்டர் 1ல் இருக்குது. ஸோ அந்த படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு, காந்தாரா சாப்டர் 1. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இதோட பாசிட்டிவ் விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்ப்போம், நெகட்டிவை கடைசியாக பார்ப்போம். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுன்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸில் பிச்சு ஒதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரிஷப் ஷெட்டி டைரக்டர் அண்ட் ஹீரோ இவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷுவல் எஃபெக்டை பற்றி பார்க்கும்போது வேற லெவல் ஒரு விஷுவல் எஃபெக்ட்டுங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. உள்ளே நிறைய அனிமல்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்றும் தத்ரூபமாக இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த புலியோட கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதோட விஷுவல்ஸ் RRRல நம்ம எப்படி அந்த ஒரு புலியை பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவலாக இந்த ஒரு விஷயத்த இந்த புலிக்கு பண்ணியிருந்தாங்க. வேற மாதிரி ஒரு விஷயத்த விஷுவல் எஃபெக்டாக விஷுவல் ட்ரீட்டாக ஒரு ஹாலிவுட் படம் இப்போ அடுத்தடுத்த பாட்டெலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஹாலிவுட் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் இப்படி இந்த விஷுவல் எஃபெக்டில் இந்த ஊருக்குள்ளேயே கப்பலில் போவாங்க, ஒரு பேங்கே கொள்ளையடிப்பாங்க. இப்போ ஸோ ஜாக் ஸ்பேரோ கொள்ளையடிப்பார். அந்த சீன் எப்படி இருக்கும், அந்த ஊரையே ரகலை பண்ணி ஒரு மாதிரி அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸே தெரியாத அளவுக்கு வேற லெவலில் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இதில் தேரை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த தேரோட சீனை பார்க்கும்போது இந்த சீன் கண்டிப்பாக ஞாபகம் வரும், எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த சீன் ஞாபகம் வரும். அப்படி இருந்தது, பிச்சு ஒதிரி இருக்காங்க விஷுவல் எஃபெக்டில். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபரோட வலியும் அந்த வேதனையும் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அடர்ந்த காடு எப்படி இருக்குமோ அப்படியே ரியாலிட்டியாக ஒரு மாதிரி தத்துருவமாக லேண்ட்ஸ்கேப்பாக எப்படிலாம் இருக்கணும், ஸோ இருந்தால் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு எப்படிலாம் பொருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன இடத்துலையும் டீட்டெயிலிங் பண்ணி நோட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் கோலிவுட் இண்டஸ்ட்ரி, டாலிவுட், இந்த மாதிரி பாலிவுட்லலாம் பார்க்கும்போது நடிகர்களுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட பட்ஜெட் ஒரு 400 கோடி இருந்தால் அதில் ஒரு 250 கோடி ஆர்டிஸ்ட் வேல்யூக்கே போயிடுது. மிச்சம் ஒரு 50 கோடி 60 கோடியிலே படத்தோட மேக்கிங் காஸ்டாகவே முடிஞ்சிருது. ஆனால் இந்த படத்தில் 120 கோடி வச்சு எடுத்திருந்தாங்க. ஆர்டிஸ்ட் வேல்யூன்றது பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ ஹீரோ இருக்காரா, ஹீரோவை தாண்டி ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் மட்டும்தான் படத்துக்கு தேவைப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த கதைக்கு தேவையா அப்படின்னு பார்க்கும்போது கதைக்கு கண்டிப்பாக இவங்க தான் தேவை அப்படின்ற மாதிரியும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 500-300 பேர் சராசரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. நம்ம பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டம் தெரிஞ்சுது, ஆனால் அதில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது. ஒரு பக்கம் விக்ரம் இருந்தார், ஜெயம் ரவி இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் அதே பிரம்மாண்டத்தை இதில் காமிச்சிருந்தாங்க. ஒரு 300-400 பேர்லாம் ஒரு இடத்துல ஃபைட் பண்ணுறாங்க. வேற லெவலில் ஒரு நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆனால் ஆர்டிஸ்ட் வேல்யூன்றது யாருமே கிடையாது. நிறைய புதுமுகங்கள் அங்கே இவ்வளோ கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நிறைய புதுமுகங்கள் மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ருக்மணி வசந்த்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஸோ கடைசியாக ரிஷப் ஷெட்டி அவர்களை பற்றி பேசலாம். ஸோ ருக்மணி வசந்த் அவங்களோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு ஹீரோயின்ஸ்க்கும் ஒரு 4-5 ஒரு 10 அந்த மாதிரி ஒரு படங்களை பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ரோல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இவங்களுக்கு அதை ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். சோசியல் மீடியாலையும் இப்போ பேசப்படுற ஒரு விஷயமா இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கப்புறம் படம் நடிக்கவே வேணாம்ப்பா, ஏன்னா அப்படி ஒரு படத்தில் அப்படி ஒரு நச்சுன்னு ஒரு ரோலை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்து போவோம், நடந்தது வேற ஒன்றா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இவங்க எதுக்கு, இவங்க தேவையே இல்லையே, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியாக தான் இருந்தது. ஓகே, இவங்க இதாக மட்டும்தான் இருக்க போகிறாங்க அப்படின்லாம் இருந்தது இல்லையா.
செகண்ட் ஹாஃப்ல உடைச்சி வேற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருந்த அவங்களோட போர்ஷன். ஸோ இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு ஜெயராம். ஸோ ஜெயராம் அவர்களோட போர்ஷன்லாம் டாப் நாச் போர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாங்கும்போது எதுக்குப்பா இவரை போட்டிங்க, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அது வேற லெவலில் வந்து செகண்ட் ஹாஃப்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி பயங்கரமாக ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம் விரட்டிட்டாங்க. ஸோ அடுத்து ஆக்ஷன் ரியாக்ஷன்லேயே வந்து கதை மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தில் மோஸ்ட்டாக பிடிச்சது இந்த ப்ரீ கிளைமேக்ஸ். ஸோ ப்ரீ கிளைமேக்ஸில் நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்த வியந்து பார்ப்பீங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போன முறை அவருக்கு வந்து பெஸ்ட் டைரக்டருக்கு அவார்டு கிடைச்சது, நேஷனல் அவார்டு. இந்த முறை பெஸ்ட் ஆக்டருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த படத்தில் வந்து ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காரு அப்படின்ற போது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேயே தெரிஞ்சிடும் நமக்கு. இவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்காக. அப்படி ஒரு நடிப்பு திறனை வந்து உள்ளே இறக்கியிருந்தாரு. ஒரு இடத்துல நான் அந்த சீட்டு எட்ஜில் தான் உட்காந்து பார்த்தேன். எங்கேயும் என் கவனம் செதற அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸை பூர்த்தி செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ரொம்ப ரிவீல் ஆகிடுமே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லாமல் இருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் படத்தை பாருங்கள். அப்படி ஒரு படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு படமாக இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரிஷப் ஷெட்டி அவர்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர். ஸோ இப்படி இருக்கும் போது ஒரு பக்கம் வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை வந்து பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் வந்து ஸோ மேக்கிங்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கதை ஓட்டத்துக்கு எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயை எவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ நம்ம எழுதின விட அங்கே பிரம்மாண்டமான காட்சிகளை நம்ம காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ இவ்வளோ பொறுப்புகளை தலையில் வச்சுக்கிட்டு எப்படி இந்த மனுஷன் தூங்கணும்? இந்த படத்தை பார்த்துட்டு வந்தால் நம்மளே ஒரு நாள் தூங்க மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றின ஒரு விஷயம், சிந்தனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்த, இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல சிந்தனைகள் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூக்கம் வராது. கண்டிப்பாக இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம். எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களை எப்படி ரிஷப் ஷெட்டி கையாண்டாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியமும் ஒரு கேள்விக்குறியும் வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும் போது இதோட நெகட்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேரக்டர்லாம் எதுக்கு வச்சுருந்தாங்க, தேவையே இல்லையே. நிறைய கட்டிங்கை போட்டிருக்கலாம். எனக்கு என்னென்னா நிறைய இடத்துல வந்து எடிட்டில் தூக்கியிருக்கலாம். தேவையே இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. இந்த கதையை வந்து இவ்வளோ பெருசாக சொன்னாதான் புரியுமா மக்களுக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோண்டு சொல்லியிருந்தாலே புரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் லேகாக இருந்தது. பட் அந்த இடத்துலையும் அவர் வந்து நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து கவனித்து பண்ணியிருக்காங்க. திடீர்னு மழை பெய்யுது, அந்த விஷயத்துக்கு தேவையான விஷுவல் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் உள்ள நிறைய அனிமல்ஸ் வருது, அதுக்கான விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக வச்சுட்டு போனதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஜெயராம் கேரக்டர், ருக்குமணி வசந்த் இவங்களெல்லாம் தேவையே இல்லையே. ஸோ வில்லனா வந்து ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப குளறுபடியாக இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து வச்சுருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சோர்வு அடைஞ்சிருப்போம்ல, ஸோ அந்த சோர்வுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக செகண்ட் ஹாஃபில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரோட மறுபக்கத்தை ரிவீல் பண்ணும் போது வேற லெவலில் ஒரு விஷயத்த வந்து வச்சுருந்தாங்க. அது ஒரு டாப் நாச் ஒரு விஷயமா இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக் மட்டும்தான் நெகட்டிவாக இருந்தது. சின்னதாக ஒரு லேக் மட்டும்தான் விஷயமா இருந்தது. அது எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃபில் கலை கச்சிதமாக நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு 10/9 கொடுக்கலாம் ரேட்டிங்ஸு. ஸோ இந்த மாதிரி பல சினிமா ரிவ்யூக்களும், சினிமா வீடியோக்களும், சினிமா சார்ந்த அப்டேட்டுகளும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் ஒரு வாட்டி காந்தாராவை பார்த்துட்டு வந்தேன்.